வெளிநாட்டு எதிரிகளை விட்டு வைக்கக்கூடாது என்பது ராமாயணம். உள்நாட்டு எதிரிகளை விட்டு வைக்கக்கூடாது என்பது மகாபாரதம். நம் நாடு ராமாயணத்துடன் கூடவே கொஞ்சம் மகாபாரதத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கி பதிவு போட்டு ரொம்ப திறமையாக பதிவு போட்டுருக்கிறத நினச்சிட்டு போட்டாப்புல. சரி, இப்போ மகாபாரதத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. உள்நாட்டு எதிரிகள் யாருங்க? நம்ம நாட்டுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்கள். இப்போ நம்ம நாட்டுக்கு எதிராக ஸ்டார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய வேலை நடந்தது. மகாத்மா காந்தி, தேச தந்தை என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தியுடைய கொலை. அதில் சம்பந்தப்பட்ட 7-8 பேரும் அத்தனை பேருமே சித்பவன் பார்ப்பனர்கள், இந்துக்கள் பார்ப்பனர்கள், அதுவும் இல்லையா? இப்போ அவர்கள் மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த உள்நாட்டு எதிரிகள்ங்கிறது தானே சரியாக வருதா இல்லையா? அடுத்து பாருங்க, குஜராத் சபர்மதி எக்ஸ்பிரஸ் எரிக்கப்பட்டு இந்துக்களை கொன்று அந்த பழியை முஸ்லீம்கள் மீது போட்டது. திட்டமிட்டு அந்த முஸ்லீம்கள் அதாவது பிரச்சனைகளை மாட்டணுங்கிறதுக்காக அங்கே கரசேவர்களெல்லாம் எரிச்சு விட்டு அங்கே அது கரெக்டாக அந்த 9 போலீஸ்காரங்க நைஸாக ஜகா வாங்கிட்டாங்க அந்த பொட்டியில் ஏறாமல். எப்படி அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது? ஆக பிளானிங்கோடு நடந்திருக்குது இந்த கொலை. அடுத்து மாலேகான், 3வது பாருங்கள். மாலேகான் குண்டுவெடிப்பு நிகழ்த்திய பிரக்யா சிங் தாகூரை எம்பி ஆக்கியது யார்? தேச துரோகம் இல்லையா? மாலேகான் குண்டுவெடிப்பை நிகழ்த்தி அப்பாவி முஸ்லீம்களை கொன்று அதை முஸ்லீம்களே கைது பண்ணி 5 வருஷமாக உள்ளே வச்சுருந்து கடைசியில் அந்த அவளை எம்பி ஆக்கி அழகு பார்த்தது. அதுவும் இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு அதிகாரியாக இவங்கள ஒரு உறுப்பினராக சேர்த்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலைமை பாருங்கள். அப்போ மகாபாரதம் சொல்லக்கூடிய அந்த உள்நாட்டு எதிரிகள் யாருங்கிறது தெரியுதா? 4வது பாருங்கள், பல்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை விடுதலை செய்தது. அந்த நாய்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு இனிப்பு கொடுத்தது. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோக்களில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தேச துரோக சக்திகளை நாம் என்ன செய்கிறது? அடுத்து 5வது பாருங்கள், சஞ்சோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு நிகழ்த்தி நம் நாட்டு மக்கள் இறக்க காரணமாக இருந்த அசீமானந்தா என்ற தேச துரோகியை இவ்வளோக்கும் அவன் அதை ஒத்துக்கிட்டான். நாங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிறத அப்ரூவராக மாறி ஒத்துக்கிட்டான். கடைசியில் மோடி ஆட்சிக்கு வந்தது பிறகு அவன் வெளியில் இப்போ பெயிலில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதே போல் அந்த கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய செவத்தில் அடித்து நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேச துரோகி நேரடியாகவே பேட்டியே கொடுத்தான். ஏன்னா அவனை இப்போ ரிலீஸ் பண்ணி வெளியில் விட்டுருக்குறாங்க. இந்த தேச துரோகிகள் யார்? என்ன அதே மாதிரி தான் எலக்ட்ரோ பாண்ட் மூலியமா எத்தனையோ பெரும் நிறுவனங்கள் எல்லாம் மிரட்டி பணத்தை கொள்ளையடித்து சுவிஸ் பேங்கில் தூக்கி போட்டு கொளிக்கிறது யார்? அந்த தேச துரோக செயல்களை செய்தது யாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 8வது பாருங்கள், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி கொள்ளையடித்தது. ஏன்னா இதெல்லாம் பிளானிங்கோடு நடந்தது. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட இப்போ எத்தனையோ இந்தியர்கள் நடு ரோட்டில் செத்து போய் சுருண்டு விழுந்தாங்க பணத்தை மாற்றுறதுக்கு அடித்தடி ரகலையில். இதற்கெல்லாம் காரணம் யாருங்க? எந்த தேச துரோகி அதுக்கெல்லாம் காரணம்? 10வது பாருங்கள், நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா போன்ற தேச துரோகிகள் கோடிக்கணக்கில் நம்ம வரி பணத்தை அதாவது லோனாக வாங்கிக்கிட்டு அதை அடைக்காமல் அவனுங்களை வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்த அந்த தேச துரோகிகள் யார்? கண்டிப்பாக இதெல்லாம் பின்னாடி வரும். அதாவது இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிடாது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த தேச துரோகிகள் எல்லாரும் லைனில் வருவானுங்க பாருங்கள். அதே மாதிரி முஸ்லீம்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா, தலித்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா அடித்து கொள்றீங்க. அதே சமயத்தில் அந்த மாட்டுக்கறியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு கோடிக்கணக்கில் பனியாக்கள், பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போது அவர்களுடைய தெய்வத்தை அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, உள்நாட்டில் ஒருத்தன் புரதச்சத்து கிடைக்கிறதுக்காக உழைக்கும் இருக்கும் தலித்களும் முஸ்லீம்களும். அந்த உழைக்கும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் புரதச்சத்து சீப்பாக கிடைக்கிறது எங்கன்னாக்கா அது மாட்டுக்கறியில் தான் கிடைக்கும்.
நீ வந்து என் கோமாதாவை எப்படி நீ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அடிச்சே கொள்றானுங்க. அதே சமயத்தில் முஸ்லீம் பேர்கள் அல் கபீர்ன்னும் வரிசையாக அரபியன் ஃபுட்ஸுன்னும் வரிசையாக ஏற்றுமதி பண்ணுறானுங்க வெளிநாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு. அப்போது அந்த மாட்டு பக்தி வந்து எங்கே போச்சு? எல்லாமே நாடகங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ இத்தனை குற்றங்களையும் செஞ்சுட்டு அதே மாதிரி புல்வாமா தாக்குதல், இராணுவத்திலேயே கையை வச்சு புல்வாமா தாக்குதலை நடத்தி அதன் மூலியமாக தனக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சது யாருன்னு நமக்கு தெரியும். அதில் பலன் அடைஞ்சது யாருங்கிறது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் இறைவன் பார்த்துட்ருக்குறான். கண்டிப்பாக தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அவர்களுடைய டைம் ஓடிட்டுருக்குது. கண்டிப்பாக இதற்கெல்லாம் வந்து வட்டியும் முதலுமா இறைவன் புறத்துலேருந்து அந்த, ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பிரார்த்தனை இருக்குதுல்ல, அது என்றைக்குமே வீண் போகாதுங்க. கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்டவர்களை நோக்கி கண்டிப்பாக சொல்லும். அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்.